அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிராண்ட் கோச்சிங் சென்டர். இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா, ஒன்றும் கரெக்டாக எஸ்ஐ எக்ஸாமுக்கு கரெக்டாக ஒன்றும் 30 நாள் தான் இருக்கு. இப்போ டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்ற கணக்கே கிடையாது. கரெக்டாக 28, 29 இது வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அதனால 28, 29 அவங்க குறிச்ச தேதியில கன்ஃபார்மாக எக்ஸாம் இருக்கு. இப்போ கரெக்டா இன்னும் பாத்தீங்கன்னா 30 நாள் இருக்கு. இப்போ இந்த 30 நாளுக்கான ஒரு ஷெடியூல் தான் உங்களுக்கு நான் இப்போ போட்டிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப காஸ்ட் கம்மி. ஜனநாயகன் அப்படின்ற ஒரு டெஸ்ட் சீரீஸ் இது. ஏன்னா இப்ப ஜனநாயகன் அப்படின்ற படத்துல வந்து விஜய் வந்து போலீஸா நடிக்க போறதா நியூஸ் வருது. அப்ப இந்த எப்படி வந்து அந்த டெஸ்ட் அந்த படத்துல வந்து அவர் போலீஸா அந்த லாஸ்ட் படமா இருக்கோ அது மாதிரி இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்க எஸ்ஐ ஆகிறதுக்கான ஒரு லாஸ்ட் டெஸ்டா கம்பல்சரி இது இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி எங்களுடைய டெஸ்ட் சீரீஸ்ல நாங்க கொஸ்டின்ஸ் வைக்கிற தரமே வேற மாதிரி இருக்கும். இப்ப இது வந்து மெயினா யாருக்கெல்லாம் யூஸ் அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் எஸ்ஐக்குன்னு உட்காந்து ஒரு 50% முடிச்சவங்க, அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப இந்த 30 நாளும் மின்னல் வேகத்துல போகும். இந்த டெஸ்ட் சீரீஸ் வெரி ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான். இப்போ நீங்க எங்க வேணாலும் படிச்சிருப்பீங்க. இப்ப இது வரைக்கும் ஒரு 75% நீங்க கிளியரா முடிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். அப்ப இந்த எங்களுடைய டெஸ்ட் வந்து உங்களை கன்ஃபார்மா இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து போஸ்டிங் வாங்க வைக்கும். அப்போ அதனாலதான் இந்த டெஸ்ட் சீரீஸுக்கு வந்து நாங்க ஜனநாயகன் அப்படின்னு பேர் கொடுத்துருக்குறோம். ஏன்னா இப்போ கடைசி டெஸ்ட் இந்த டெஸ்ட் சீரீஸா தான் நீங்க அட்டன் பண்ணணும். இந்த டெஸ்ட் சீரீஸை நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா போய் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் போஸ்டிங் வாங்கிடுவீங்க. இப்ப தேர்வு எண்ணில இருந்து ஸ்டார்ட் பண்ற இந்த டெஸ்ட் சீரீஸ்லாம் 1/6/2025 2 நாள் தான் இருக்கு. இப்ப அட்மிஷன் நடந்துன்னு இருக்கு. இப்ப ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி ஃபீஸ் மட்டும்தான். ஒன்லி நாங்க 100 ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த, ஏன்னா அவ்வளவு பேர் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருந்தீங்க, சார் டெஸ்ட் எதனா நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கால் பண்ணீங்க. அவங்களுக்காகத்தான் நாங்க ஜஸ்ட் ஒரு 500 ரூபாய் மட்டும்தான், அதுவும் லாஸ்ட் டெஸ்ட் சீரீஸ்ன்றதுனால ஜஸ்ட் ஒரு 500 ரூபாய், இந்த 500 ரூபாய் மட்டும்தான் நீங்க பேமெண்ட் பண்ண போறீங்க. ஆனா எங்களுடைய டெஸ்ட் பாத்தீங்கன்னா பயங்கர எஃபெக்டா இருக்கும். இப்ப நீங்க எங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்ணணும் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த நம்பருக்கு நீங்க ஜிபே, போன்பே அப்படி இல்லைன்னா பேடிஎம் எதா இருந்தாலும் ஓகே, நீங்க இதுக்கு பே பண்ணிட்டு நீங்க எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டீங்கன்னா உங்களை நாங்க தனியா வாட்ஸ்அப்ல குரூப் ஆரம்பிச்சிருவோம். இதுதான் டெஸ்ட் ஷெடியூல் பாத்துங்க. 1ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது டெஸ்ட். 10th சோசியல் சயின்ஸ், இங்கிலீஷ் கிராமர் நான் டாபிக் சொல்லிடுவேன். அதே மாதிரி தமிழ்ல வந்து 6th ஸ்டாண்டர்ட் 100 மார்க்குக்கு நடக்கும் எலிஜிபிள் டெஸ்ட். இதுல தமிழ் தகுதி தேர்வு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது சைக்காலஜி, நான் ஒரு 5-6 டாபிக் கொடுத்துருவோம். அப்ப இது மாதிரி 2ஆம் தேதி நைட்டு டெஸ்ட் எழுதிங்க. 2ஆம் தேதி நைட்டு ஒரு 6 to 8 இல்லைன்னா 8 to 10 அது மாதிரி நைட்டு. ஆனா உங்களுக்கு ஈவினிங்கே வந்துடும், கொஸ்டின் பேப்பர் வந்துடும். நீங்க அந்த 6 to 8, 8 to 10 அப்படின்னு. அப்ப உங்களுக்கு 2 நாள் டைம் இருக்கு. 10th சோசியல் ஃபுல்லாவே வந்துடும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10th சோசியல்ல பாத்தீங்கன்னா ஒரு 300 கொஸ்டின் வந்துடும். அப்ப இதுக்கு மேல உங்களுக்கு 10th சோசியல்ல கொஸ்டின் ஒண்ணு எடுக்கணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுக்கவே முடியாது. ஏன்னா எதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கோ அது எல்லாமே நான் கேள்வியை எடுத்துருவேன். அதே மாதிரி பாருங்க, 10th அதே மாதிரி 3ஆம் தேதி உங்களுக்கு அடுத்த சாப்டர் கொடுத்துருவேன், 10th சயின்ஸ். அதே மாதிரி 4ஆம் தேதி, அதாவது 3, 4 அடுத்த டாபிக் அப்படியே போயிட வேண்டியதான். அதுல அதே மாதிரி இங்கிலீஷ் கிராமர் நான் டாபிக் கொடுத்துருவேன். 7th தமிழ், உடனே 100 கொஸ்டின்ஸ் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட். நீங்க படிக்கணும், அப்ப சரியா படிக்கல அப்படின்னா நாங்க வைக்கிற கொஸ்டின்ஸை நீங்க பார்த்துட்டு போனாலே போதும், நீங்க ஈஸியா 10 மார்க் எடுத்துடலாம், எலிஜிபிள் டெஸ்ட்லயும் பாஸ் ஆகும். அதே மாதிரி சைக்காலஜியும் நாங்க என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வந்து டாபிக் சொல்லிடுவோம். அதுல இருந்து உங்களுக்கு 40 கொஸ்டின் வச்சிருவோம். எல்லாமே அடுத்தடுத்த ப்ராசஸ், உங்களுக்கு ரெஸ்டே இருக்காது. இதே மாதிரி பாருங்க, 5ஆம் தேதி 9th சோசியல் சயின்ஸ். அதாவது நாம வந்து 10th இருந்து வரோம். ஏன்னா 6th இருந்து மேக்ஸிமம் மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஆனா 10th, 9th, 8th இதுல இருந்தா ரொம்ப முக்கியமா கேட்பாங்க. இதுல இடையில நாங்க வந்து 11th, 12th ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இது மாதிரி நாங்க முக்கியமானதை மட்டும் உங்களுக்கு டாபிக் சொல்லி எக்ஸாம் கனெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி 9th சயின்ஸ், அதுக்கப்புறம் 8th சயின்ஸ், சோசியல் சயின்ஸ். இதே மாதிரி எல்லாத்துக்கும் நாங்க என்ன பண்ணுவோம், உங்களுக்கு இங்கிலீஷ் கிராமரு, தமிழ் எல்லாமே வந்துடும். கரெக்டா பாருங்க, 19ஆம் தேதியோட நம்ம டோட்டலா முடிச்சிருவோம். இது வந்து இப்படி நான் சொல்றேன், இது வந்து நான் ஒரு 50% கிளியரா படிச்சிருக்கிறேன், இன்னும் ஒரு 50% தான் படிக்கணும், இந்த 30 நாள்ல அதை நான் ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எங்களுடைய டெஸ்ட் பேட்ச் உங்களை சக்சஸ் பண்ண வைக்கும்.
அதே மாதிரி நான் ஃபுல்லா படிச்சிட்டேன், எனக்கு டெஸ்ட் வந்து நிறைய ஸ்டாண்டர்ட் வைஸா போட்டு பார்க்கணும், இந்த ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டெஸ்ட் கண்டிப்பா கை கொடுக்கும். இல்லை நான் ஒண்ணுமே படிக்கல அப்படின்னா கூட உங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, நாங்க வைக்கிற கொஷின்ஸ் என்னாச்சும் நீங்க மனப்பாடம் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டெஸ்ட் பேட்சா தான் இருக்குது. அதே மாதிரி 21, 22 என்னது உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட். அதே மாதிரி 23ஆம் தேதியோட ஃபுல் டெஸ்ட். அதுக்கப்புறம் 24, 25, 26, 27 இதுல இருந்து ஒரு 2 நாள் டெஸ்ட் நடக்கும். போடாம விட்டாங்க. சரி ஓகே, உங்களுக்கு 26 வரைக்குமே உங்களுக்கு வந்து டெஸ்ட் நடக்கும். 26 வரைக்குமே 26 வரைக்குமே உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் நடக்கும். நல்லா பாருங்க, இது வந்து ஸ்டாண்டர்ட் வைஸா நாங்க வந்து உங்களை கொஷின்ஸை கவர் பண்ணினே போறோம். அப்ப 10th சயின்ஸை முடிக்கிறீங்க, 10th சோசியல் சயின்ஸை முடிக்கிறீங்க, அப்படியே 8th முடிக்கிறீங்க, அப்படியே பாத்தீங்கன்னா 6th வரைக்குமே கட்ட 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 கடன்னு என்ன பண்ணுவீங்க, அடுத்தடுத்த டெஸ்ட் நீங்க மண்ணு எழுதி இந்த 30 நாளும் உங்களை வந்து ஒரு பிஸியான ஒரு ஷெடியூல்ல வச்சிருப்போம். உங்களால இதை விட்டு விலகவே முடியாது. ஒன்ஸ் உள்ள வந்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு தர்ற இன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கு அடுத்து வர்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது கன்ஃபார்மா போஸ்டிங் வாங்குற அளவுக்கு நாங்க எல்லாத்துலயும் பண்ணுவோம். டெஸ்ட் சீரிஸ் பேரே பாருங்க, ஜனநாயகன். அது வந்து உங்களுக்கு ரொம்ப எப்படி வந்து அவருடைய கடைசி படத்துல போலீஸா நடிக்கிறாரோ அதே மாதிரி இப்ப நீங்க எஸ்ஐ போறதுக்கு இதுதான் கடைசி டெஸ்ட் பேட்சா இருக்கும். அதே மாதிரி அட்மிஷன் நடந்துல இருக்கு. ஒன்லி 100 ஸ்டூடெண்ட் மட்டும்தான், ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால இதை தவறையவே விட்டுறாதீங்க. எல்லாருமே கன்ஃபார்மா இந்த டெஸ்ட் பேட்சுக்கு வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.